எல்லோருக்கும் விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணம். வழக்குகள் தேக்க நிலையில் உள்ளது, தேங்கி கிடக்கின்றது என்ற ஒரு நிலை மாற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதனால் விரைவான நீதி என்பது மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று. புதுச்சேரியை பொறுத்தவரை நமது அரசானது நமது நீதிமன்றங்களுக்கு தேவையான வசதியை நம்முடைய நீதி அரசர்கள் கேட்பதற்கு இணங்கவும், நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் தேவையான வசதியை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய இடம். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நீதிமன்ற வளாகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால், அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அதற்கு தேவையான இடத்தை எங்களுடைய அரசு ஒதுக்கி கொடுத்து அந்த நீதிமன்றத்துடைய வளாகம் விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீதிமன்றங்களை அணுகக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நீதிதான் நீதியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். எழுப்பப்படக்கூடிய இந்த நீதிமன்ற கட்டடங்கள் வெறும் கற்களாலோ மற்ற விதங்களாலோ எழுப்பப்பட்ட ஒரு பொருள் மட்டும் அல்ல. இந்த கட்டடங்களை நாடி வரக்கூடிய ஒரு சாமானியமான மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பது காலத்தோடு கிடைக்க வேண்டிய நீதியாக மாறுமே. ஆனால் அந்த நீதியை உருவாக்கிய அந்த சமூகத்திற்கு அதன் பலன் சென்று சேர்ந்ததாக அர்த்தம். தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கக்கூடிய நீதி வழக்குகளினுடைய தேக்கத்தை நினைத்து பார்த்தால், மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு விரைவிலே வேறு விதத்திலே பார்க்கப்பட வேண்டும். காலதாமதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முறையை விரைந்து நாம் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்று பதவியேற்று இந்த நீதிமன்றங்களிலே தங்களுடைய பணியை துவக்கி இருக்கக்கூடிய இளம் நீதிபதிகளுக்கு நான் வைக்கிறேன். நீதி பரிபாலனத்திலே குற்றத்தையும் நிறையையும் உணர்ந்து பார்த்து நீதி வழங்குங்கள் என்று அந்த பாடல் சொல்லி தந்ததை காட்டிலும் நான் என்ன பெரிதாக சொல்லிவிட முடியும்? புதிதாக பதவியேற்ற இந்த நீதிபதிகள் சட்டத்தின் அனைத்து கூறுகளையும் உள்வாங்கி அந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்களிலே தன்னுடைய மனதை செலுத்தி வந்து நிற்கக்கூடிய வழக்காடிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு அவர்களின் உள்ளே ஒரு மனிதன் உறைந்து கிடப்பான் என்பதை உணர்ந்து அந்த குற்றத்தின் போக்கினுடைய அனைத்து கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தன்மை மிக்க நீதிபதிகளாக வாழ்ந்து இன்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களினுடைய உண்மை பலன் இதுதான் என்பதை மக்களுக்கு வழங்கி முறையான நீதியை நீங்கள் வழங்கினால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்ற நிலைமையை நீங்கள் அடைந்து ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இறை என்ற தன்மையை அடைவீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு